ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் விஜயஸ்ரீ. இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த வெயில் காலம் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்குது. வெயில் காலமாக மழை காலமான்னு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு வெயிலும் இருக்குது, திடீர்னு மழையும் பெய்யுது. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ வெயில் காலத்துக்காக நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப இந்த எரியும் குளிர்ச்சியாக வச்சுக்கணும். நம்ம ஸ்கின்னை பருவெலாம் இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கின்னை எப்படி நம்ம பார்த்துக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ நம்மளுக்கு வெயில் காலத்தில் சீப்பாக கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி. ஸோ தர்பூசணியை வச்சு நீங்கள் வந்துட்டு எப்படிலாம் நீங்கள் வந்துட்டு ஃபேஸை பராமரிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்துட்டு இப்போது நம்ம பார்க்க போகிறது தர்பூசணியை வச்சு ஃபேஸ் பேக். ஸோ எத்தனை ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறையா நல்ல டிப்ஸ் காத்துட்ருக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணியோட தயிர் ஆட் பண்ணுறது. ஸோ தர்பூசணியை வந்துட்டு நல்லா நீங்கள் வந்து ஜூஸ் ஆக்கிக்கோங்க. அந்த ஜூஸில் நீங்கள் வந்துட்டு தயிர் ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு முகத்துலேயும் அப்புறம் கழுத்துலேயும் சேர்த்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ஃபேஸ் பேக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து முகம் வந்துட்டு பொலிவடையும். இந்த நம்ம வந்துட்டு ரொம்ப எரிச்சல் இல்லாமல், நம்மளுக்கு வெயிலில் போய்ட்டு வந்து எரிச்சல் இல்லாமல் உங்களுக்கு வந்து அது பாதுகாக்கும். போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா ஒரு சில் வாட்டரில், கோல்டு வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆவீங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் டைமில் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபேஸ் பேக். நம்ம இப்போ செகண்ட் டிப் பார்க்க போகிறோம். செகண்ட் டிப் வந்துட்டு தர்பூசணி, அது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா வாழைப்பழம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபுல்லாமே தர்பூசணியோட என்னென்ன ஆட் பண்ணி ஃபேஸ் பேக் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். ஸோ தர்பூசணியோட நீங்கள் வந்துட்டு வாழைப்பழம் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை ஒன்று எடுத்துக்கிட்டு நல்லா வந்துட்டு நீங்கள் நல்லா மசிச்சிடுங்க. எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, அதை நல்லா மசிச்சுட்டு அது கூட நீங்கள் வந்து தர்பூசணி ஜூஸை வந்து ஆட் பண்ணி நல்லா நீங்கள் வந்துட்டு ஃபேஸு, நெக்கு, பாடி ஃபுல்லாக, கை கால் எங்கேனாலும் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ட்ரை ஸ்கின், அதாவது உங்களுக்கு ஈரப்பதமே இல்லை ஸ்கின்னில் அப்படின்னா, என்னோடய ஸ்கின் அப்படி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நிறைய தண்ணி எடுக்கணும். ஸோ இன்டேக் வந்துட்டு எப்போவுமே நான் சொல்கிறது இதுதான், நம்ம வெளியில் வந்து பூசுகிறோம். ஆனால் அதுக்கும் தாண்டி நம்ம முதல்ல வந்துட்டு செய்ய வேண்டியது இன்டேக். நிறைய வாட்டர் குடிங்க, தண்ணி நிறைய குடிங்க. அண்ட் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இந்த பேக்கை வந்து ஸோ நம்மளே டிப்ஸ் வந்துட்டு அடிக்கடி போடுறதுக்கு டைம் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம வீடியோ எடுத்த நேரம் கரண்ட்டும் கட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஈரப்பதம் நிறையாவே இருக்கும். அதே மாதிரி பிம்பிள்ஸ் வந்துட்டு வராது ஃபேஸில். நீங்கள் வந்துட்டு இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த டிப், இந்த ஃபேஸ் பேக், இந்த பாடி பேக் கூட சொல்லலாம். ஸோ பாடி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு தர்பூசணியோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம். ஸோ தர்பூசணி ஜூஸை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது கூட கரண்ட் வந்துடுச்சு. ஓகே, தர்பூசணி கூட நீங்கள் வந்துட்டு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. தர்பூசணி ஜூஸ் எடுத்துக்கோங்க, பால் பவுடர் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் டேன் ஆகிருக்கும், கருமையாக எடுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வெயிலில் போயிட்டு வந்து அந்த மாதிரி கருமை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு பொலிவாக இருக்கும். தேவையில்லாத அழுக்குகளும் உங்களுக்கு வந்துட்டு போயிடும். நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து வெயிலில் போயிட்டு வந்து எரிச்சல் இருக்கும் இல்லையா, அதுவும் போயிடும். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸ் வந்துட்டு நல்லா ஒரு பிரைட்டனிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே ஸ்கின் பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி கூட நீங்கள் தேன் ஆட் பண்ண போகிறீங்க. தர்பூசணி ஜூஸோட நீங்கள் வந்துட்டு தேனை நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸ், கை, கால் எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதனால் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் ஸ்கின் டேனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து போகும். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஈரப்பதம் முக்கியமாக உங்களுக்கு வந்துட்டு இதில் உங்கள் ஸ்கின்னுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னா அந்த தேவையில்லாத எண்ணெய் இருக்கும் இல்லையா நம்ம ஸ்கின்னில், அது எல்லாமே இது எடுத்துரும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் அண்ட் பாடி பேக்கை இதை நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, இதே மாதிரி வெயில் காலத்தில் சீப்பாக கிடைக்கிறது தர்பூசணிக்கு அடுத்தது வெள்ளரிக்காய். ஸோ வெள்ளரிக்காயும் நீங்கள் வந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் வந்துட்டு தர்பூசணியும் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இதையும் நீங்கள் வந்துட்டு ஃபேஸ், கை, கால் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா
அதாவது உங்களுக்கு வந்து வெயிலில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்துட்டு டேன் ஆகிட்டு டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் நிறையா இருக்கும். அது எல்லாத்தையும் போக வச்சுட்டு புதுப்பிச்சு உங்களுக்கு நியூவாக வந்துட்டு ஸ்கின்னை வர வைக்கும். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சாஃப்டாக மாறும். உங்களுக்கு அந்த எரிச்சல்லாம் முக்கியமாக அது போகும். உங்கள் வெயிலில் போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எரிச்சலை வந்துட்டு அது போகிறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃபேஸ் பேக் அப்படின்னு சொன்னது பாடி பேக் ரெண்டுமே சேர்ந்து கலந்து சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் வந்து எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் 20 மினிட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஊற வைக்கணும். ஸோ என்ன நீங்கள் பாடியில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். ஃபேஸ் பேக் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். இது வந்துட்டு போத் மென் அண்ட் விமன் 2 பேருமே செய்யலாம். ஸோ நான் சொல்கிறது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே செய்யலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் நான் நிறையா சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.